எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 44வது ஸ்தோத்திரம். 44வது ஸ்தோத்திரம் என்னன்னா, வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருதுகு ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயு ரதோக்ஷஜ. வியாப்தோ வாயு ரதோக்ஷஜ. அதான் இதை எப்படி படிக்கணும்னா கேட்டுங்க. வைகுண்ட புருஷ பிராணத வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிரதுகு ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயு ரதோக்ஷஜ. இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, கோஷ்டியில் சொல்லும்போது வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிரதுகு ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயு ரதோக்ஷஜ சொல்லணும். சொல்லும்போது வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிரதுகு ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயு ரதோக்ஷஜ. இதனோட இது சொல்ல வேண்டிய மெத்தட் வந்து இப்படிதான் சொல்லணும். இதில் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்டன்றது வந்து ஆதிசங்கரர் வந்து வைகுண்டன்றதுக்கு வைகுண்ட பதவியை அளிப்பவர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார் சிம்பிளா. வைகுண்டன்றது வந்து வைகுண்ட பதவியை அளிப்பவர்னு. சத்யசந்த சொல்றாருன்னா, சத்யசந்த இவர் சொல்றார், பராசரப்பட்டர் என்ன சொல்றாருன்னா, வைகுண்டன்றதுக்கு விகுண்டா என்பவளின் மகனாக அவதரித்தவர்னு சொல்றார். விகுண்டான்றத ஒரு இது இதுல வரும், பக்த விஜயத்துல வரும்னு நினைக்கிறேன். அந்த இது அவளுக்கு பிள்ளையா பிறந்ததா ஒரு சரித்திரம் ஒன்று வரும். விகுண்டான்ற அதை வைகுண்டன்றதுக்கு வந்து விகுண்டா அவளுக்கு பிள்ளையா பிறந்தவர்னு ஒரு சொல்றார் பராசரப்பட்டார். அதே மாதிரி புருஷன்றது வந்து தூய்மை அளிப்பவர்னு சொல்லிட்டார் இவர் நம்ம ஆதிசங்கரர். இவர் என்ன சொல்றார் பராசரப்பட்டர், பூர்ணா பாபம், ரிஷன்னா அழித்தல், புருஷன்றத வந்து பாபங்களை அழிப்பவர் அப்படின்றார் அவர் பராசரப்பட்டர். அப்புறம் வந்து பிராண, நம் பிராணனை முக்திக்கு உய்விப்பவன், நம்மளோட பிராணனை முக்திக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் அப்படின்னு இவர் சொல்றாரு நம்ம ஆதிசங்கரர். நான் பராசரப்பட்டர் என்ன சொல்றேன்னா, பிராணன்றது வந்து எல்லா உயிர்களுக்கும் உயிர் மூச்சா இருந்து ஜீவிக்க வைப்பவன் சொல்றார். இவர் வந்து என்ன சொல்றார், பிராணன்றதுக்கு வந்து நம் பிராணனை முக்திக்கு உயிர்ப்பவன்ற, அது வந்து உயிர் மூச்சா இருந்து அவங்களை ஜீவிக்க வைக்கிறதா சொல்றார். இவர் வந்து முக்திக்கு கூட்டு போறதா சொல்றார் இவர் ஆதிசங்கரர். பராசரப்பட்டர் என்ன சொல்ற, ஜீவிக்கிறதுக்கு உங்களுக்கு காரணமா இருக்கவர் அவர் தான் அப்படின்றார். அடுத்தது பிராணத. பிராணதன்றதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னதான் சொல்லுவார். பிராணனுக்கு இவர் வந்து சத்திய இவர் ஆதிசங்கரர் வந்து பிராணனுக்கு உயிரை அளிப்பவர். அதாவது அந்த பிராணன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு உயிர் மூச்சா இருக்கிறவர் அவர் தானே. அதனால பிராணதன்றதுக்கு வந்து பிராணனுக்கு உயிர் மூச்சா இருப்பவர்னு சொல்றார். பராசரப்பட்டவர் என்ன சொல்ற, பிராணதன்னா பிராண என்ன பிராண பிராணதேன் தேனாலே பிராணி, பிராணதேன்னா பிராணிகளுக்கும் உயிர் மூச்சா இருப்போம். ஜீவராசிகள் எல்லாத்துக்கும், மனிதன் இல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கும் உயிர் மூச்சா இருப்போர்னு இவர் சொல்றார் பராசரப்பட்டார். பிரணவன்றதுக்கு பணங்குதல், பிரணாம் சொல்ற மாதிரிதான் ஜி பிரணாம் ஜி என்றோம் இல்லையா, அதான் பிரணன்றது வணங்குறது. பிரணாம் இல்லையா, அதான் பிராணாம்ன்றதுக்கு வணங்க தகுந்தவர்னு ஆதிசங்கரர் சொல்ற. இவர் என்ன சொல்றாருன்னா, பிரணவன்னா தூண்டுதல், ஜீவாத்மாக்களுக்கு தூண்டுகோலா இருப்பவர். பிரணவன்னா தூண்டுறதுன்னு ஒரு இது, இன்டியூஸ் பண்றதுன்றமே, அதான் பிரணவன்றது தூண்டி விடுறது. அதனால ஜீவாத்மாக்களுக்கு தூண்டுகோலாய் இருந்து வழி நடத்துபவர் அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்றார் பிரணவன்றதுக்கு. அடுத்தது பிரணவ பிருது. பிருதுன்னா எங்க எல்லாரும் பிருதுனாலேயே பரந்தன்னு அர்த்தம். இவர் வந்து பெரும் புகழுக்கு உரியவர்னு சொல்லிடுறார் ஒரே வார்த்தையா, பெரிய புகழுக்கு உரியவர்னு ஆதிசங்கரர். இவர் என்ன சொல்றாரு பராசரப்பட்டவர், பிருதுன்னா அப்ப எங்கும் பறந்து கிடப்பவர், எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், வியாபித்து இருக்கிறவர்.
ஹிரண்ய கர்ப்ப. ஹிரண்ய கர்ப்பன்றது வந்து ஹிரண்ய கர்ப்பன்னா ஹிரண்யம்னாலே தங்கம், கர்ப்பன்னா ஹிரண்யத்தை உள்ள வச்சிருக்கவர், அதாவது தங்க புதையல் போன்றவர் அப்படின்னு இவர் சொல்றார். ஆதிசங்கரர் இவர் என்ன சொல்றார், ஹிரண்ய கர்ப்பன்றதுக்கு வந்து பொன்மயமான பிரம்மாண்டத்தை தன்னுள் கொண்டுள்ளவர், பொன்மயமான பிரம்மாண்டத்தை தன்னுள் கொண்டவர், அதாவது அகில உலகத்தையே தன்னுடைய இதுக்குள்ள கர்ப்பத்தில் வச்சிருக்காருன்றது ஹிரண்ய கர்ப்ப. அது மாதிரி சத்ருக்னோ, சத்ருக்னா இவர் என்ன சொல்றார், எதிரி. சத்ருன்னா எதிரி, நான் இல்லாத செய்யறது, சத்துருக்களை இல்லாமல் செய்பவர் அப்படின்னு இவர் சொல்றாரு ஆதிசங்கரர். இவர் என்ன சொல்றாருன்னா சத்ருக்னோன்றதுக்கு இவரும் அதான் சொல்றார். இவர் என்ன சொல்ற, சத்ருக்னோ என்றால் பகைவர்களை இல்லாமல் அழிப்பவர் தான் சொல்றாரு இவரும். நான் இல்லாமல் செய்யுது, அதே அப்படியே உண்மையமான பிரம்மாண்டத்தை திறன் கொண்டு வருது. நான் இல்லாமல் செய்யுது, சத்ருன்னா பகைவர்கள், சத்ருக்னோன்னா பகைவர்களை இல்லாமல் செய்யுது. வியாப்த, அடுத்தது வியாப்தன்னா எங்கும் வியாபித்திருப்பவர், எங்கும் அன்பால் நிறைந்திருப்பவர். ஒரு ரெண்டும் ஒண்ணுதான். இவரும் அதான் சொல்றார், பராசர பட்டர் அதான் சொல்றார், ஆதிசங்கரர் அதான் சொல்றார். வாயு ஜீவாத்மாக்களின் உயிரை தாங்க காரணமாக இருப்பவர், ஜீவாத்மாக்களோட உயிரை தாங்கத்துக்கு காரணம். வாயுன்றது காற்று போன்ற பக்தர்களுக்கு வந்து உதவு பக்தர்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தேடி வந்து உதவி பண்றவர்னு இவர் சொல்றார் ஆதிசங்கரர். காற்று போட்டு பக்தர்களுக்கு உதவ அவரோட இருப்பிடம் தேடி வந்து ஹெல்ப் பண்றவர்னு. இங்க வந்து இவர் வந்து பராசரப்பட்ட ஜீவாத்மாக்களின் உயிரை தாங்க காரணமாக இருப்பவர் வாயுன்றதுக்கு. அதாவது இந்த பராசரப்பட்ட சொல்றது எல்லாமே டஃப்பா இருக்கும், புரிஞ்சிக்க முடியாது டக்குன்னு. அது உங்களுக்கு ஒரு தடவை உங்களுக்கு தெரியட்டும்ன்றதுக்காக நான் இந்த இந்த இது பூரா பராசரப்பட்ட சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது அதோக்ஷஜகா, தோக்ஷம்னா அனுபவிக்கிறது, தோக்ஷம்னா அனுபவிக்கிறது. தோக்ஷஜன்னா அதோக்ஷஜ, தோக்ஷம்னா அனுபவிக்கிறது, தோக்ஷஜன்னா அனுபவிக்கிறவர், அனுபவிக்கிறத கொடுக்கிறவன். அதோக்ஷஜகன்னா எவ்வளவு அனுபவித்தாலும் குறைவில்லாமல் சலிக்காமல் இருப்பவர். நீங்க எவ்வளவுதான் நீங்க பெருமாளை சேவிச்சாலும் அவங்க கிட்ட சலிப்பே வராது. அவர் நீங்க எப்ப பார்த்தாலும் பெருமாளை சேவிச்சுட்டே இருந்தா கூட உங்க மேல என்ன எப்ப பார்த்தாலும் சேவிச்சீங்கன்னா அந்த சலிப்பே வராதான். அதான் அதோக்ஷஜகன்றதுக்கு வந்து சலிப்பே இல்லாது. அதோக்ஷஜகனா எவ்வளவு நீங்க அனுபவித்தாலும் உங்களுக்கு சலிப்பே உண்டு பண்ணாதுன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்றாரு பராசரப்பட்டவர்னா, அக்ஷம்னா விட்டு போறது, நம்ம அக்ஷம்னா டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அக்ஷம்னா கண்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அக்ஷம்னா விட்டு போதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, டிஸ்கனெக்ட் பண்றது. அதோக்ஷம்னா பற்று விட்டு போதல், அதோக்ஷம்னா பற்று விட்டு போதல், பற்று விட்டு போறது. தோக்ஷம்னா விட்டு போதல், அதோக்ஷம்னா பற்று விட்டு போதல். ரதோக்ஷன்னா விட்டு போகாமல் காத்தல், ரதோக்ஷன்னா ஞானிகளிடம் பற்று விட்டு போகாமல் காப்பவர்னு இவர் சொல்றார். அதோக்ஷஜகன்றதுக்கு அது வேற, அதோக்ஷஜகா முடிஞ்சு போச்சு பற்று விட்டு போதல்ன்றதோட. ரதோக்ஷன்னு ஒண்ணு இருக்கு, ரதோக்ஷஜகன்னா ரதோக்ஷஜன்றதுக்கு ஞானிகளிடம் பற்று விட்டு போகாமல் காப்பவர். ரதோக்ஷம்னா விட்டு போகாமல் காக்கிறது, அதோக்ஷம்னா பற்று விட்டு போறது, ரதோக்ஷம்னா பற்று விட்டு போகாமல் காத்தல். ரதோக்ஷன்னா ஞானிகளிடம் பற்று விட்டு போகாமல் காப்பவர். ஞானிகளுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது, அதனால ஞானிகளுக்கு வந்து அந்த அவங்கள தன் மேல இருக்க பற்று விட்டு போகாமல் அவங்களை அப்படியே காப்பாத்தினாருன்னு சொல்றேன். இப்படியாக நீ வந்து 44வது ஸ்தோத்திரத்துல நம்ம எத்தனை பார்த்திருக்கோம், 44வது ஸ்தோத்திரத்துல வைகுண்ட நேற்றுக்கு வந்து 405 வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து 406 வைகுண்ட, 407 புருஷ, 408 பிராண, 409 பிராணத, 410 பிரணவ, 411 பிருது, 412 ஹிரண்ய கர்ப்ப, 413 சத்ருக்ன, 414 வியாப்த, 415 வாயு, 416 அதோக்ஷஜ. அப்ப என்ன 405ல இருந்து 416 இல்லையா, 406ல இருந்து 416, 406ல இருந்து 416 வரைக்கும் 11 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம்.
45வது ஸ்தோத்திரத்துல 11 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம 416 திருநாமங்களை பார்த்துட்டோம். தேங்க்யூ.